வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நம்ம சௌ பாத் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ். சாதம் மட்டும் நம்ம தனியாக வடித்து வச்சிடணும். அதுக்கப்புறமா சௌ ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணி இதை நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். வந்து 2 லவங்கம், குட்டி பட்டை சின்னதாக ஒன்று, அதுக்கப்புறமா மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு தனியா இதெல்லாம் ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கொப்பரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரையும் பெருங்காயமும் சேர்த்து நம்ம இதை வறுத்து பொடிச்சிக்க போகிறோம். இதெல்லாம் பருப்பெல்லாம் வறுத்து இதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி சௌ சின்னதாக கட் பண்ணி இதை நல்லா வதக்கிடலாம். வேகிற அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்காமல் நல்லா வதக்கி வச்சிடலாம். இதை நல்லா காய் வதக்கியாச்சு. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போது கடாயில் நம்ம அப்படியே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பிடிச்சவங்க நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விடலாம். கடுகு வெடித்த உடனே வதக்கின காயை வந்து இதில் சேர்த்துடலாம். வதக்கின காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த பொடியை சேர்த்துடலாம். இதில் நம்ம வறுத்து வச்ச பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு சாதத்தையும் இதில் சேர்த்து, சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கோம், அந்த சாதத்தையும் வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா சாதமும் அந்த சௌ மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். சௌ பாத் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுங்களா. இந்த பொடி போட்டு இந்த சாதம் கிளறி சௌ கிளறி செய்யும்போது சௌ வந்து ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. இது பாருங்கள், நம்ம மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், லஞ்சுக்கு சாப்பிட்லாம், பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் சௌ பாத். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆல்ட்ரு ஆப்ஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். ஹைக்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு சௌ பாத். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.